My dear students, இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல பாலினாமியல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ பாலினாமியல் பை டிவிஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் 10th ஸ்டாண்டர்டுடைய முக்கியமான கொஸ்டின்ஸ் போட்டுருக்கேன். 10th ஸ்டேட் போர்டு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டுருக்கேன். அதில் நம்ம ட்ரிக்னாமெட்ரி முடிச்சிட்டோம். இப்போ அல்ஜிப்ரா எடுத்துட்டு இருக்கோம். அல்ஜிப்ராவில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டுருக்கேன். நான் போட்டுருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம், நல்லா ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஆகையால் இன்னைக்கு ஃபைண்டிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ பாலினாமியல் டிவிஷன் மெத்தடில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் 121 x power 4 minus 198 x cube minus 183 x square plus 216 x plus 144 எப்படி டிவிஷன் மெத்தடில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 121 x power 4 minus 198 x cube இந்த டிகிரி கரெக்டாக போயிருக்கான்னு பார்க்கணும். 4 3 2 1 x பவர் 0ன்னு அர்த்தம், கான்ஸ்டன்ட் கரெக்டாக போயிருக்கு. அப்போ அதை அப்படியே எடுத்து எழுது. 183 x ஸ்கொயர் 216 x பிளஸ் 144. சில பேர் என்ன பண்றீங்க, கோஎஃபிஷியன்ஸை மட்டும், இதெல்லாம் இல்லாமல் கோஎஃபிஷியன்ஸை மட்டும் எடுத்து போட்டு போடுறவங்க இருக்காங்க. நீங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தா மட்டும் அப்படி போடுங்க, இல்லைன்னா இதை மாதிரி போடு, உனக்கு அதை மாதிரி போட வருது அப்படின்னா போட்டுக்கோ. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இது மாதிரி டிவிஷன் மெத்தட்ல இது மாதிரி போட்டுட்டு இங்க இருக்கிற நம்பருக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எதுன்னு கண்டுபிடிக்கணும். 121 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 11. அப்படி இல்லை நான் வேற மாதிரி சொல்லி தரேன் பாரு. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடு, இது இந்த ஒரு நம்பருக்கு மட்டும் ஸ்கொயர் ரூட் எடு. 121க்கு 11, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தனா எக்ஸ் ஸ்கொயர்ட். இங்க என்ன போடுறையோ அதே இங்க போட்டுக்கோ, 11x ஸ்கொயர். அப்ப 11x ஸ்கொயர்ட் இன்ட்டு 11x ஸ்கொயர்ட் 121 x பவர் 4 போட்டுட்டு சேஞ்ச் ஆஃப் சைன் கொடுத்துட்டு இதை கேன்சல் பண்ணிடணும். இப்போ என்ன பண்ணணும், இங்க இருக்கிற ரெண்டு டேர்மை இறக்கணும், கீழே கொண்டு வரணும். 198 x கியூப், இங்க இருக்கிற 183 x ஸ்கொயர்ட் போட்டாச்சு. இப்போ நீங்க என்ன போட்டிருக்கியோ 11x ஸ்கொயர், இங்க என்ன போட்டிருக்கியோ அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணு. 2ஆல மல்டிப்ளை பண்ணா 22x ஸ்கொயர்டு. நான் ஒரு அல்காரிதம் சொல்றேன் பாரு. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த 11x ஸ்கொயரை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ 4ஆல 22 மல்டிப்ளை பண்ணா 88 தான் வரும். அடுத்த ஆப்ஷன் 8 வருது, ஒன்னே ஒண்ணுதான் 9. அப்போ 22வை 9ஆல மல்டிப்ளை பண்ணி பாரு. அப்போ 198 கரெக்டா வருது. அப்போ என்ன பண்ணணும், இங்க கியூப் இருக்கு. அப்ப எக்ஸ் ஸ்கொயர்ட் கூட யாரை மல்டிப்ளை பண்ணா கியூப் வரும், எக்ஸ் வரும். அப்போ நான் இங்க என்ன வேல்யூ போடுறனோ -9x அதே வேல்யூவை அங்க போடணும். புரியுதா பாரு, நான் இங்க என்ன வேல்யூ போடுறேன்னா இங்க மைனஸ்ல இருக்கு, இது பிளஸ்ல இருக்கு. இந்த பிளஸ் நம்பர் கூட அந்த இடத்துல மைனஸ் இருந்தாதான் உனக்கு இது மைனஸ்ல வரும். அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், 9ன்றது கண்டுபிடிச்சிட்டேன். இங்க எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு. அப்ப அடுத்த டிகிரி எக்ஸ், அப்ப 9x போடணும்ன்ற கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப 9x போட்டா பிளஸ் 9x போடுறதா மைனஸ் 9x போடுறதான்னு பார்க்கும்போது இங்க பிளஸ் வேல்யூ இருக்கு, ஆனா இங்க மைனஸ் வேல்யூ இருக்கு. அப்ப பிளஸ் இன்ட்டு மைனஸ் போட்டாதான் கரெக்டா இருக்கும். அப்ப இங்க நான் -9x போட்டேன்னா இங்கேயும் -9x போடணும். போட்டாச்சு. இப்ப என்ன பண்ணணும், இந்த 22x ஸ்கொயரால இங்க இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணு. 22x ஸ்கொயர்ட் இன்ட்டு 9x மைனஸ் 198x கியூப் மல்டிப்ளை பண்ணி பாரு. அப்புறம் இந்த -9x ஆல இந்த -9x மல்டிப்ளை பண்ணணும். நல்லா கவனி, நான் இன்னொரு வாட்டி சொல்லி தரேன். இங்க இருக்கிற 22x ஸ்கொயரால இந்த நம்பரை தான் மல்டிப்ளை பண்ணணும். இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது நீ எதை ஆட் பண்ணிருக்கியோ அதை தான் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 9 இன்ட்டு 9 81x ஸ்கொயர்ட், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒரு பெரிய லைன் போட்டுரு. அடுத்தது சேஞ்ச் ஆஃப் சைன் கொடுக்கணும். இங்க எப்படி நான் சேஞ்ச் ஆஃப் சைன் கொடுத்து கட் பண்ணிடணும், இங்க மைனஸ் இருந்தா பிளஸ் ஆகும், பிளஸ் இருந்தா மைனஸ் ஆகும். இப்ப -198 பிளஸ் 198 கேன்சல் ஆயிடும். இப்ப இங்க வரணும், இது ரெண்டுமே மைனஸா இருக்கு. ரெண்டுமே மைனஸா இருந்தா ஆட் பண்ணி அதே சிம்பிளை போடணும். 3 + 1 4, 8 + 8 1 + 1 2 -264x ஸ்கொயர் வந்தாச்சு. எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது எக்ஸ் இறக்கணும், 216x. அடுத்தது 144 கொண்டு வந்துரு. ஓகேவா?
இப்போ என்ன பண்ணணும், நல்லா கவனிக்கணும். இங்க இருக்கிற வேல்யூவை கடைசியா போட்ட வேல்யூவை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். 22x² அப்படியே இருக்கும். கடைசியா போட்ட வேல்யூ 9x 2ஆல மல்டிப்ளை பண்ணா 18x. இப்போ இந்த 22 கூட யார மல்டிப்ளை பண்ணா 264 வரும்னு பார்க்கணும். கடைசி நம்பர் எதுல இருக்கு, 4ல இருக்கு. 2ஆல மல்டிப்ளை பண்ணா 2 2s are 4, நம்பர் கம்மியா வருது. அப்ப யாரால மல்டிப்ளை பண்ணணும், 7ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? 7ஆல மல்டிப்ளை பண்ணாலும் 150 சம்திங் வரும். அப்ப எந்த நம்பரால இதை மல்டிப்ளை பண்ணா இங்க 264 வரும்னு பார்க்கணும். இப்போ இது ஒரு கஷ்டமான இடம். நான் ஏன் இந்த கொஸ்டினை ஸ்பெசிஃபை எடுத்தேன்னா, இந்த கொஸ்டின் போர்டு எக்ஸாம்ல வந்ததுன்னா நிறைய குழந்தைங்க தப்பு பண்றீங்க. அப்ப இந்த தப்பு வராம இருக்கணும்னா, இப்ப இந்த 22 கூட 264 வரணும். 22 கூட யார மல்டிப்ளை பண்ணா 264 வரும்னு பாக்குறேன். அப்போ கண்டிப்பா 7 வராது. 7 வந்தா 156 தான் வரும். அப்புறம் என்ன வராது, 8 வராது, 9 வராது, 10 வராது. அப்ப என்னதான் வரும், 12 வருமான்னு போட்டு பாரு அடுத்த நம்பர். அப்ப 22 கூட 12 மல்டிப்ளை பண்ணி பாரு. 22 into 2 44, 22 into 1 22, 4 6 2 264 கரெக்டா வந்தாச்சு. அப்ப இங்க என்ன போடணும், x² வந்தாச்சு, x வந்தாச்சு. அப்ப இங்க போடும்போது கான்ஸ்டன்ட் போடுவேன், 12 தான் போடணும். அந்த 12 பிளஸ் 12 போடணுமா மைனஸ் 12 போடணுமான்னு எப்படி டிசைட் பண்ணுவோம்னா, இங்க என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அப்ப நம்ம போடும்போது -12 போடணும். இங்க என்ன போடுறியோ அதே -12 அங்க போடு. அப்போ இந்த 22வால -2 மல்டிப்ளை பண்ணா 264, x² இங்க x² தான் வரும். அடுத்தது 18x-ஆல 12 மல்டிப்ளை பண்ணி பாரு. 18 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வந்துடும். 18ஆல 12 மல்டிப்ளை பண்ணா கண்டிப்பா இந்த நம்பர் தான் வரும், பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல தான் இருக்கும். நீ வேணா மல்டிப்ளை பண்ணி பாரு. அப்புறம் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 12 into 12 144 தான் வரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், சேஞ்ச் ஆஃப் சைன் கொடுக்க போறேன். எல்லாத்தையும் சேஞ்ச் ஆஃப் சைன் கொடுத்தனா எல்லாமே இது மைனஸ், இது பிளஸ், இது பிளஸ், இது மைனஸ், பிளஸ் மைனஸ் எல்லாம் ஒரே நம்பர் 0 ஆயிடுத்து. அப்போ இதோட ஆன்சர் எடுத்து எழுதும்போது நீ என்ன பண்ணணும்னா, ஸ்கொயர் ரூட்டை இப்படி ஃபுல்லா போட்டுக்கணும். 121x⁴ minus 198x³ minus 183x² plus 216x plus 144 equal to போட்டுட்டு இந்த வேல்யூவை அப்சல்யூட் வேல்யூவா போடணும், மாடுலஸ்ல போடணும். 11x² minus 9x minus 12 அப்படின்னு போடணும். இதுதான் அதோட ஆன்சர். நான் இப்போ சொல்ல போற விஷயத்த கேட்டுக்கோ. ஸ்கொயர் ரூட் அப்படின்னாலே சின்ன கிளாஸ்ல நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, இப்போ நீ 25க்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 5 தான் போடுவோம். ரூட்ஸ் வந்து அக்கார்டின் பேர். ஸ்கொயர் வந்து 5 into 5 25 தான், -5 into -5 25 தான். அப்போ இதுக்கு ஆன்சர் போடும்போது உண்மையாவே இதுக்கு ஆன்சர் போடும்போது எப்படி போடணும்னா, பிளஸ் ஆர் மைனஸ் 11x² minus 9x minus 12 தான் போடணும். பட் உங்க புக்ல ஃபாலோ பண்றது வந்து அப்சல்யூட் வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க, அதனால மாடுலஸ் போடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கோ. ஆகையால இந்த கொஸ்டின் போர்டு எக்ஸாமுக்கு, உங்களுடைய 10th பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்ததுன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ற இடம் இந்த இடம். ரொம்ப நம்பிக்கையா போவ, இந்த கொஸ்டின் வரும், கண்டிப்பா வரும், நம்ம அட்டன் பண்ணிடலாம், மார்க் வாங்கிடலாம், ரொம்ப நம்பிக்கையா போவ. அப்படி நம்பிக்கையா போகும்போது இந்த கொஸ்டின் அவன் கேட்டுட்டான்னா இந்த இடத்துல வந்து நிறைய பேர் தப்பு பண்றீங்க. ஆகையால இதை நீ பிராக்டிஸ் பண்ணி இந்த 198 எப்போ வரும், 264 எப்போ வரும்ன்றத நல்லா பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போனோம்னா 100% இந்த கொஸ்டின் வந்தா ஈஸியா மார்க் வாங்கலாம். இதை விட கஷ்டமான கொஸ்டின் எதுவும் கிடையாது. எக்ஸாம்பிள் இருக்கிற கொஸ்டின் நல்லா போட்டு பார்த்துக்கோ, இந்த கொஸ்டினை நல்லா போட்டு பார்த்துக்கோ. வேண்டிய அடுத்த முக்கியமான கொஸ்டின் என்னன்னா இதுதான், ஃபைண்டிங் த ஸ்கொயர் ரூட். வந்து இதை மாதிரி கொடுக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்க, பயப்படுறீங்க, ஐயோ இது டிவிஷன்ல இருக்கு, இது எப்படி போடுறது அப்படின்னு. இந்த வருஷம் செட்டுக்கு வந்து இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆகையால நம்ம இந்த கொஸ்டின் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், x² by y² minus 10x/y plus 27 minus 10y by x plus y² by x²க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு டிவிஷன் மெத்தட்ல போட போறேன். இப்போ நல்லா கவனிக்கணும். நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த கொஸ்டினை இங்க எழுதுனதுனால நான் இதை இங்க ரப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதோட ஸ்கொயர் ரூட் நான் போன கொஸ்டின்ல சொன்ன மாதிரியே இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும், x/y வரும்.
அப்போ இங்கேயும் எக்ஸ் பை ஒய், இங்கேயும் எக்ஸ் பை ஒய் போட்டுக்கோ. அப்போ எக்ஸ் பை ஒய் இன்ட்டு எக்ஸ் பை ஒய் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர். இப்போ இது சேஞ்ச் ஆஃப் சைன் கொடுத்துட்டுனா இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிடுவாங்க? கேன்சல் ஆயிடுவாங்க. அடுத்தது இங்க இருக்கிற இந்த ரெண்டு டேர்ம் நீ வந்து கீழே கொண்டு வரணும். 10x by yயும் 27ஐயும் கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இங்க என்ன போட்டிருக்கியோ அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணு. 2x by y போட்டுட்டு இங்க என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் வரா மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணணும். இங்க -10 வருது. அப்ப 5 2s are 10x by y கரெக்டா இருக்கு. ஆனா மைனஸ்ல இருக்கு. அப்ப 5 போட்டா கரெக்டா வருது. அப்போ இங்கேயும் -5 போடு, இங்கேயும் -5 போடு. இங்க என்ன நம்பர் போடுறியோ அதே நம்பர் தான் அங்கேயும் போடணும். போட்டுட்டு இதால இதை மல்டிப்ளை பண்ணணும். 2x by y ஆல -5 மல்டிப்ளை பண்ணா -10x by y வரும். -5 ஆல -5 மல்டிப்ளை பண்ணா +25 வரும். இப்போ என்ன பண்ணணும்? நீ சேஞ்ச் ஆஃப் சைன் கொடுக்கணும். இது பிளஸ் ஆயிடும், இது மைனஸ் ஆயிடும். இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. 27ல 25 போச்சுன்னா என்ன வரும்? 2 வரும். இப்போ என்ன பண்ணணும்? இது வரலையும் இங்க கீழே கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதை எல்லாத்தையுமே கீழே கொண்டு வந்துடலாம். 10y by x plus y square by x squared அப்படின்னு இருக்கு. இப்போ நான் சொல்ல போறத கடைசியா போட்ட 5 தான் நீ 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இங்க இருக்கிற 2x by y அப்படியே போட்டுக்கோ. இந்த 5 2ஆல மல்டிப்ளை பண்ணா 10. இப்பதான் மூளை யூஸ் பண்ணணும். இங்க 2x by y இருக்கு, ஆனா இங்க வெறும் 2 தான் இருக்கு. அப்போ நீ மல்டிப்ளை பண்ணும்போது யார் வரக்கூடாது? இந்த எக்ஸ் பை வரக்கூடாது. ஏன்னா இங்க வெறும் 2 தானே இருக்கு. அப்போ எக்ஸ் பை ஒய் வரக்கூடாதுன்னா இந்த 2x by y கூட யாரை மல்டிப்ளை பண்ணா 2 கிடைக்கும். அதுக்கு நான் ஒரு சிம்பிள் ஐடியா கொடுக்குறேன் பாரு. 2x by y கூட கொஸ்டின் மார்க் போட்டுக்கோ. யாரை மல்டிப்ளை பண்ணா 2 கிடைக்கும். இதான கொஸ்டின். அப்போ இந்த 2வும் கட் பண்ணிக்கோ. எனக்கு வந்து என்ன வேணும்? இந்த கொஸ்டின் மார்க் தான் வேணும். அப்போ கொஸ்டின் மார்க்கை வந்து போட்டுட்டு இந்த y இங்க 1 இருக்கிற மாதிரி அர்த்தம். y கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. y இந்த x அங்க கொண்டு போனா y by x. அப்ப யாரை மல்டிப்ளை பண்ணணும்? y by x. அப்போ நீ என்ன பண்ணணும்? இங்க y by இங்கேயும் பிளஸ் தான் இருக்கு. அப்போ நீ பிளஸ் y by x போட்டா போறோம். அப்ப இங்க பிளஸ் y by x போடணும். இங்க என்ன போடுறியோ அதே தான் இங்கேயும் போடணும். போட்டுட்டு இந்த நம்பரால இதை தான் மல்டிப்ளை பண்ணணும். 2x by y ஆல y by x மல்டிப்ளை பண்ணா 2x by y ஆல y by x மல்டிப்ளை பண்ணா x y கேன்சல் ஆயிடும். அப்போ 2 கிடைக்கும். அப்புறம் -10 ஆல y by x மல்டிப்ளை பண்ணா மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 10 இன்ட்டு y by x 10y by x கிடைக்கும். அடுத்தது y by x ஆல y by x மல்டிப்ளை பண்ணா பிளஸ் y ஸ்கொயர் by x ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும்? சேஞ்ச் ஆஃப் சைன் கிடைக்கணும். இது பிளஸ்ல இருக்கு, மைனஸா மாத்திக்கோ. இது மைனஸா இருக்கு, பிளஸ்ஸா மாத்திக்கோ. இது பிளஸ்ல இருக்கு, இது மைனஸா மாத்திக்கோ. எல்லாமே டிஃப்ரெண்ட் சைட்ல இருக்கு, அடிச்சிரு 0. அப்ப ஆன்சர் எடுத்து எழுதும்போது எப்படி எழுது அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப். கண்டிப்பா இதை எழுதணும். நிறைய பேர் மறந்துடுறீங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்க? இதை மட்டும் ஆன்சரா கீழே எடுத்து எழுதிட்டு வரீங்க. அது மாதிரி எழுதக்கூடாது. அப்போ இதை எடுத்து எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் -10x by y plus 27 -10y by x plus y square by x ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட்டோட ஆன்சர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்சல்யூட் வேல்யூல போடணும், மாடுலஸ்ல போடணும். x by y -5 plus y by x. இதுதான் ஆன்சர். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்து மொத்தம் 2 கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பேசிக்கா இருக்கிற கொஸ்டின் தான். பட் அது வந்து ரொம்ப கவனமா போட்டீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன்ல ஈஸியா ஸ்கோர் பண்ணிக்கலாம். இதை மாதிரி கொஸ்டின் வரும்போது நிறைய பேர் கொஞ்சம் பயப்படுறீங்க. பர்டிகுலரா இந்த கொஸ்டினை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மாத்தி 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 நிறைய யூடியூப் சேனல் பார்க்கறதெல்லாம் வேஸ்ட். ஒரே லைன்ல போயிட்டு என்ன கொடுத்துருக்கேன் அதை நோட்ல எழுது, அதை ப்ராக்டிஸ் பண்ணு. கண்டிப்பா வரும் நம்பிக்கையோட படி, சென்டம் வாங்கலாம். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போற அடுத்த முக்கியமான கொஸ்டின், இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. ax power 4 bx cube 361 x square 220x 100. கரெக்டா டிகிரி கரெக்டா போயிருக்கா பாரு. 4 3 2 1 பவர் x power 0 1 கரெக்டா இருக்கு. இப்போ இந்த கொஸ்டின் வந்ததுன்னா எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போறோம். இத மாதிரி கொஸ்டின் வந்ததுன்னா முதல்ல என்ன பண்ணிக்கோ, ரிவர்ஸ்ல எழுதிக்கோ. அப்பதான் ஈஸியா இருக்கும். நான் சொல்றேன் பாரு. 100 ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ, 220x அப்புறம் 361x ஸ்கொயர்டு bx கியூப் பிளஸ் ax பவர் 4 அப்படின்னு ரிவர்ஸ்ல எழுதிக்கோ. இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நான் சொல்லி தரது உனக்கு தெரியும். 100க்கு ரூட் எடுத்தா 10 10 10s are 100. அப்போ இதுக்கு சேஞ்ச் ஆஃப் சைன் கொடுத்தோன்னா கேன்சல் ஆயிடும்.
இப்போ இங்க என்ன இருக்கோ அந்த ரெண்டு டேர்ம் இறக்க சொல்றேன். 220 பிளஸ் 361 எக்ஸ் ஸ்கொயர்ட். இப்போ என்ன பண்ணணும், இங்க என்ன வேல்யூ போட்டிருக்கியோ அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப என்ன வரும் 20. 20 கூட யாரை மல்டிப்ளை பண்ணா 220 வரும். 11 2s are 22. 11 மல்டிப்ளை பண்ணோம். அப்ப இங்க 220 எக்ஸ் இருக்கு, ரெண்டுமே பிளஸ்ல தான் இருக்கு. அப்ப இங்க ஒரு பிளஸ் 11x போட்டுக்கோ. அதே 11x இங்க போடு. ஏன்னா 20 கூட 11 மல்டிப்ளை பண்ணாதான் 220, நமக்கு 220x வேணும். அப்ப 20 கூட அந்த 11x வேணும். அப்ப 11 2s are 220x. அதுக்கப்புறம் 11x ஆல 11x மல்டிப்ளை பண்ணா 121x ஸ்கொயர். 11 into 11 121x into x ஸ்கொயர். ஒரு கோடு போட்டு சேஞ்ச் ஆஃப் சைன் பண்ணிடு. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இப்போ இது 0 ஆயிடும். 6ல 2 போச்சுன்னா 4 ஆயிடும். 3ல 1 போச்சுன்னா 2 ஆயிடும். 240x ஸ்கொயர். இப்போ இங்க இருக்கிற bx கியூப் பிளஸ் ax பவர் 4 அப்படின்னு இருக்கு. இந்த கொஸ்டின் எப்படி கேட்கறாங்கன்னா, இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்தா, இஃப் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர், இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்தா ஃபைண்ட் a and b, a b ஃபைண்ட் அவுட் பண்ணு. கொஸ்டின் என்னன்னா, கொடுத்திருக்கிறது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்தா வாட் இஸ் a and b? பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருந்தா ரிமைண்டர் 0 வரணும் அப்படின்னு மனசுல வச்சுக்கணும். அதை வச்சுட்டு இதை போடணும். அப்ப நான் என்ன பண்றேன், இப்போ அடுத்தது என்ன பண்றேன், இந்த கடைசியா சேர்த்த 11 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப இங்க இருக்கிற 20 அப்படியே வரும். 11 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 22x வரும். இப்ப 20 கூட யாரை மல்டிப்ளை பண்ணா 240 வரும்னு பார்க்கணும். 12 2s are 24. அப்போ இங்க பாரு, டிகிரி பாரு, இங்க x பவர் 0 கான்ஸ்டன்ட், x வந்திருக்கு. அப்ப அடுத்தது x ஸ்கொயர் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், 12x ஸ்கொயர் போடணும். இங்க என்ன போடுறையோ அதே தான் இங்கேயும் போடணும், 12x ஸ்கொயர். இப்ப பாரு 20 into 12 240x ஸ்கொயர் கரெக்டா வருது. 22x into 12x ஸ்கொயர் எவ்வளவு வரும் சொல்லு. 22 இப்பதான் பார்த்தோம் போன கொஸ்டின்ல. 22 into 12 எவ்வளவு வரும் 44. இது ஒரு 22 4 6 264. அப்ப 264 போட்டாச்சா. x into x ஸ்கொயர் x கியூப் பிளஸ் 12 into 12 144 x பவர் 4. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அதனால சின்ஸ் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொன்னதுனால இது வந்து ரிமைண்டர் 0 ஆயிடும். ரிமைண்டர் 0 ஆகுதுன்னா அப்படியே சேஞ்ச் ஆஃப் சைன் கொடு. சேஞ்ச் ஆஃப் சைன் கொடுத்தா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ன்றதுனால இந்த இடத்துல ரிமைண்டர் வந்து 0 ஆயிடும். அப்ப இது ரெண்டும் கேன்சல் ஆயாச்சு. அப்போ b minus 26 வந்து 0. அப்போ b minus 264 சாரி b minus 264 வந்து 0. அப்போ b ஈக்குவல் டு என்ன வந்துரும் 264. அடுத்தது a minus 144, இதை தான் பார்க்கணும், நீ இதை பார்க்க கூடாது. a minus 144 வந்து 0. a minus 144 வந்து 0 ஆகுது. அப்ப a எவ்வளோ 144. அவ்வளவுதான். கடைசியில நீ ஆன்சர் எடுத்து எழுதணும். இது கண்டிப்பா ஆன்சர் எடுத்து எழுதணும். a equal to 144, b equal to 264 அப்படின்னு வச்சு எழுதணும். இந்த கொஸ்டின்ல நீ ரொம்ப முக்கியமா பார்த்தது என்னன்னா, கொடுத்திருக்கிற கொஸ்டின் வந்து பவர் டிகிரி 4ல இருந்து x பவர் 0 கான்ஸ்டன்ட் டேர்ம்ல முடியுது. நான் என்ன பண்ணது, ரிவர்ஸ்ல எழுதிட்டு இதை போடும்போது இப்படி ஆன்சர் சீக்கிரமா வந்துடும். தயவு செஞ்சு இந்த கொஸ்டினை நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம். 10th ஸ்டாண்டர்டை பொறுத்தவரையிலையும் 50% ஆஃப் மார்க் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் யோசிச்சு போடுற மாதிரி தான் எல்லா கொஸ்டின் பேப்பரும் இருக்கு. அதனால இந்த எக்ஸசைஸை ரொம்ப நம்பி ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் படிக்காத. சார் நான் இந்த எக்ஸசைஸ் தான் நம்பி இருக்கேன் அப்படின்னா நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஆகையால இன்னைக்கு நடத்தின கிளாஸ்ல நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நல்லா தரவு பண்ணுங்க. அடுத்ததுல நான் இன்னும் ஒரு 2 கிளாஸ்ல வந்து அல்ஜிப்ரா வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஸ்வீப் பண்ணி கொடுத்துருவேன். ஆகையால ட்ரிக்னாமெட்ரி முடிச்சு கொடுத்துருக்கேன். இப்போ அல்ஜிப்ரால இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்க நல்லா சிறப்பாக படிக்கணும். டேஞ்சன்ட் டீச்சிங்ன்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதே மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை சொல்லுங்க. அவங்களும் நல்லா படிக்கட்டும். நிச்சயமா நான் சொல்லி தரதான் எக்ஸாமுக்கு வரும். ஓகேங்களா? நம்பிக்கையோட படிங்க. தேங்க்யூ.